சூடாக்கிட்டோம். சிறிதளவு நல்லெண்ணெய் விடுவோம். சிறிதளவு போட்டால் போதும். நாங்கள் இதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கூட விட போகிறோம். இருக்கிற பன்னீரெல்லாம் போட்டு விடுவோம். நாங்கள் பன்னீரை கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். இதை நாங்கள் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்வோம். நாங்கள் பன்னீரை வேறு பாத்திரத்தில் வச்சுட்டோம். இப்போ சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம். பாத்திரம் நல்ல சூடாக இருக்கிறதால நல்ல கெதியாக சூடாயிட்டு எண்ணெய் கடுகை போடுவோம். கடுகு ஒரு பக்கத்தில் பொரியுது. நாங்கள் இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் எவ்வளவு நீங்கள் அதிகம் போடுறீங்களோ இந்த பன்னீர் நல்ல சுவையாக வரும். இதுக்குள்ள நாங்கள் பெரிய மிளகாயை போட்டுக்கொள்வோம். குடமிளகாயை போட்டுக்கொள்வோம். நல்ல அழகான நிறத்தில் வந்து கொண்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் இதை தாளிப்போம். நாங்கள் போட்ட மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் சின்ன சீரகம் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கொள்வோம். மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். மஞ்சள் சிறிதளவு, க்ரஷ் சில்லி, நாங்கள் உப்பும் போட்டுக்கொள்வோம். மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அருமையான வாசனை. தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளலாம்.
சிறிதளவு சுடுநீர் விடுவோம். இந்த கலவைக்குள்ளே நாங்கள் ஆல்ரெடி பொரிச்சு வச்ச சில்லி பன்னீர் போடுவோம். பன்னீரை போட்டு தான் சில்லி பன்னீரை தயாரிக்கிறதுக்கு. ஒரு தரம் மூடியும் அவிக்கலாம், இல்லாட்டி திறந்து வைக்கலாம். சிறிது நேரத்துக்கு நாங்கள் பொரிய விடுவோம். நாங்கள் இந்த பன்னீரை நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இதுக்குள்ளே சீனி கொஞ்சம் போடுவோம். சீனி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கோம். சீனி தண்ணி ஊற்றுவோம். அதான் ஒரு ஷைனிங்கை கொண்டு வரும் இந்த ப்ரெட்டுக்கு, இது பண்ணியிருக்கு. அதோட ஒரு அரை லெமனும் புளிஞ்சு விடுவோம். ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பில் வந்து பாத்திரத்தை இறக்குவோம். சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் தயார் செய்த சில்லி பன்னீர் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.